வணக்கம் நண்பர்களே. துக்கையண்டி ஐபிஎஸ் என்று முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஊர்காவலன். அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட சில வாசகங்களை நான் வீடியோ வெளியிட்டிருக்கேன். முழு வீடியோவை நீங்கள் கீழே ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ண தான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த துக்கையண்டி ஐபிஎஸ்ஸில் இருக்கிற அந்த புத்தகத்தில் பிரபாகரன் டெல்லியில் கைது செய்யப்பட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்குமாறு வற்புறுத்தப்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் பரவுகிறது. அப்போ இந்த இரண்டு செய்திகளையும் கேள்விப்பட்டேன். அவர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்ததால் டெல்லியில் அவர் கைது செய்யப்படுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட தமிழ் ஈழத்தில் வாழ்கிற மக்கள் அங்கு இருக்கக்கூடிய இந்திய இராணுவம், அதாவது இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்துக்கு காப்படப்பட்ட இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள். அப்போ இந்த மக்களோட ஆதரவு இல்லாமல் நம்ம இங்கே இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்திய இராணுவம் மத்திய அரசு தகவல் கொடுத்து அவரை விடுதலை செய்யப்படுகிறது. 1987 ஜூலை 24 சென்னை தாம்பரம் இராணுவ விமான நிலைய அந்த தளத்தில் வந்து இறங்குகிறார். தனி விமானத்தில் பிரபாகரன். பிறகு இந்த ஐபிஎஸ் அதிகாரி, இந்த புத்தகத்தில் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கியூ பிரான்ச்சுங்கிறனால அவர் கூட்டிகிட்டு போய் அவருடைய ஃபேமிலியோடு பார்த்து சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாத்தையும் அவருக்கு தனியாக ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்து அவரை இலங்கைக்கு அனுப்புகிறார்கள். அவர் இறங்கிய இடம் சுதுமலை அப்படின்னு சொல்கிறது. இந்த சுதுமலை பிரகடனம் அப்படிங்கிறது ஏன்னா சுதுமலையில் இறங்கின உடனே அவர் செய்தியாளர் சந்திப்போ அல்லது அங்கிருந்து ஒரு காணொலியோ அனுப்புகிறார் உலகத்திற்கு. நான் இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கிறோம் என்று இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்க்கிறார். இவரை சுதுமலை பிரகடனம் அப்படின்னா அதை அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த சுதுமலை பிரகடனத்துப்படி இந்தியாவுடைய ஒப்பந்தத்தை எதிர்த்த பிரபாகரன் இங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டதற்கான காரணம் அங்குள்ள ஈழத்தமிழருடைய கண்டனம், தமிழ்நாடு அரசினுடைய ஆதரவு. இப்படி சுதுமலை பிரகடனம் என்ன சொல்கிறது, அதை வைத்துக்கொண்டு தமிழீழம் எப்படி மலரும் என்று பிரபாகரன் நம்பினார், இதெல்லாம் விவாதத்துக்குரியது தான். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்கிறேன். வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.